வீட்டுக்காரிக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும்னு சொல்லி 30 வருஷமாக ட்ரை பண்ணுறேனியா முடியலை. ஏன் என்ன அவள் வாடகை ஏற்கரையில் தான் குறிக்கோளாக இருக்கான். அவன் இப்போ ஒய்ஃபுக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவன் கீழே ஐடியா பண்ணியிருக்கான். இப்போ ஏதாவது ஐடியா தெரியானா ஜப்பான்காரன் வேலை செய்யாட்டி செத்து போயிடுவான். நம்மால் குதர்க்கமாக பேசாட்டி செத்து போயிடுவான். ஒரு மாதிரி வரைச்சி ரெண்டும் பேச்சே பாருங்களேன்னா நண்பரை கூப்பிட்டாங்க. இதில் ஒருத்தர் சொல்கிறேன் இதில் கரண்ட் இருக்குது இந்த வயரில், இன்னொருத்தர் இதில் கரண்ட் இல்லை, மூணாவதில் கூப்பிட்டு நீ தொட்டு பாரு அப்படின்னு. ஏண்டா இருக்குன்னு சொல்கிறதுக்கு நீ, இல்லைன்னு சொல்கிறதுக்காக இல்லாமல் போகிறதுக்கு நான் பிச்சு பிரிப்பிச்சு உங்களை. இது வந்து ஆள் தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா பொழுது ஓலைன்னா ஒரு இடத்துல உட்காந்துருவாங்க. மந்தையில் உட்காந்து யார் கிடைப்பேன் அப்படின்னு சொல்லி வழி பார்க்குறேன் எனக்கு. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் சொன்னால் ஒரு சின்ன பையன்ட்ட வந்தேன் வந்து அங்கிள் அமெரிக்காவில் பாடுற பாட்டு ஒன்று பாடவா, நல்லா இருக்குமே, நான் இதுவரைக்கும் கேட்டது இல்லையா, பாடு. 20 நிமிஷம் பாடு. என்னடா இது அமெரிக்காவில் பாடுறது இங்கே கேட்காது அப்படின்னு அவன் வீட்டுக்கு போயிட்டேன். இப்போ நான் எனக்கு என்ன வேறு வேலையே இல்லாமல் நான் உட்காந்துருந்தேன். 20 நிமிஷம் வேஸ்ட்.